ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கான் நடிப்பால் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற டிராகன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டிராகன் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து ஒரு 12th ஒரு 96 பட்டு ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கார். தன்னை ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறாரு. காதலித்த அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காதலை வெளிப்படுத்துறாரு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ எனக்கு ஒன்று நீ ரொம்ப நல்ல பையனுக்கு ஒன்று பிடிக்கல. ஸோ ஒருத்தர் இருக்கார் அங்கே ஜாலியாக கெத்து காட்டிட்டு, ஸோ அவங்கள தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க காதலி வந்து பார்த்திங்கன்னா அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நம்மளும் பேடாக மாறணுண்டா, நம்மளும் கெத்து காட்டணுண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்து காட்டு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் சுற்றுறாரு. இதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 அரியர் ஏற்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஒரு சண்டையில் ஈடுபடுறாரு. ஒரு ஃபைட்டு கிரியேட் ஆகுது. ஃபைட்டில் கிரியேட் ஆனதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா மிஷ்கின், அதாவது அவர் தான் இந்த படத்தில் வந்து இப்போ காலேஜ் பிரின்சிபலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சஸ்பெண்ட். அப்போ விஜய் சித்துவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு இது ரெகுலராக அட்டன் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு இதை பண்ண மாட்டேன், நான் இன்னும் நீ எப்படி கிளியர் பண்ணுற ஹால் டிக்கெட் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கன் வந்துட்டு இன்னும் 5 தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் வந்து வேலை இருக்கிறதா போய் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின காசை தன்னுடைய வீட்டில் ஒரு சம்பளமாக வாங்கி அதை திருப்பி ரிட்டர்ன் வாங்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்து வேலை பண்ணி பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் 6 வருஷம் அவனுக்கு தன்னை காதலிச்ச அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தப்படுறாரு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாரு. ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் போய் சொல்லி எப்படியாவது வந்து செட்டில் ஆகணும்ப்பா அப்படின்ட்டு குறுக்கு வழியில் போய் வந்து நிறைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற அனுபமா பரமேஸ்வரனாக இருக்கட்டும், நம்மளோட விஜய் சித்துவாக இருக்கட்டும், அர்ஷத் கானாக இருக்கட்டும், கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிஷ்கினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற பிரதீப் ரங்கநாதன் இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் லெமன் ஜேம்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அவர் பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் அவர் இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் வாய்ஸில் ஒரு சாங் வரும் பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு ஒரு சாங் வரும். ஸோ அதெல்லாம் வேறு லெவலு. ஸோ அதே மாதிரி வந்து என் வழித்துணையே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் பக்காவாக இருக்குது. ஸோ அஸ்வந்த் மாரிமுத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக இருக்குங்க. எங்கேயுமே ஒரு நெகட்டிவோ எங்கேயுமே ஒரு எப்படி குறை சொல்கிற மாதிரியோ இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த எமோஷனல் ட்ராமா, அதுக்கப்புறம் நம்ம ஏமாற்றிட்டோமே, இன்னொருத்தனை வாழ்க்கையை எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிற அந்த அழுகுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் அஸ்வந்த் மாரிமுத்து கொண்டு வந்து அப்படியே நம்ம அந்த எமோஷனல் கனெக்டை வந்து நமக்கு அந்த பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுறாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டராக இருக்கும், ரவிக்குமார், அவர் மட்டும் இல்லாமல் மற்றவங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல ஃபாரின் ஃபைலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஓமை கடவுளுக்கு அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அதை ஓமை கடவுளையில் பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராகவே இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அவர் பாஸ் பண்ணிவிட்டு நடக்கிற அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த 48 கிளியர் பண்ணணுன்ட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எக்ஸாம் எழுத வருவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏன்டா கஷ்டப்பட்டோம், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அர்ஷத் கான் ஒரு பாட்டில் ஆடுவார் பாருங்கள், மாட்டிக்கினார் ஒருத்தருன்ட்டு அந்த பாட்டு வரும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் குட்டி ட்ராகன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெத்து கட்டிட்டு சுற்றிருப்பாப்புல, அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது ட்ராகனான நம்ம பிரதீப் ரங்கநாதன் இன்ஸ்பிரேஷன் எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் கௌதம் வாசுதேவ் மேனனும் பிரதீப் ரங்கநாதனும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோரியோகிராஃபாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் கனெக்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி
அர்ச்சனா கல்பாத்தி சொல்லும்போதே இந்த படம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் முதல்ல பார்க்கும்போது இது மீசை முறுத்து டான் அந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கதையாக இருக்கும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து அஸ்வந்த் மாரிமுத்து ஓமைக்கு கடவுளுக்கு அப்புறம் இந்த டிராகன் படமும் என்னை ரொம்ப பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், மற்ற கேரக்டர் பண்ண ரோலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் சித்துவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு, டான்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பக்காவான ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அப்பா கிட்ட அழுவார் பாருங்க, அதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கே ஒரு ஸ்டேஜில் கண்கலங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மிஷ்கின் அவரை பற்றி பார்த்திங்கன்னா காலேஜில் சொல்லிட்டுருவார். ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் சொல்லும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிற டைமில். ஸோ அப்போ வந்து நம்ம லவ் டுடே ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அஸ்வந்த் மாரிமுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக காலேஜ் டேஸில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.6 ஸ்டார் ரேட்டிங் தரேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அஸ்வந்த் மாரிமுத்துக்கு இந்த படத்துக்கு நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வேறு லெவல். ஸோ ஓமை கடவுளுக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மனசளவில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படமாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.